வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக நான் சஜஸ்ட் பண்ண போகிற படம் டேஞ்சரஸ் அனிமல். இந்த படம் வந்து 2025 வந்த ஒரு ஹாரர் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃபில்ம். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஷான் பைன். அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து நிக். இந்த படத்தில் வந்து ஹாசி ஹாரிசன், ஜாஸ் ஹியூஸ்டன், ராப் கால்டன், எல்லா நியூட்டன், லியாம் கிரேங்க் அண்ட் ஜெய் கோட்னின்னு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் கிரெக் அண்ட் ஹெதர் இவங்க 2 பேரும் வந்து சர்ஃபிங் போகிறாங்க கடலுக்குள்ளே. ஸோ அவங்கக்கிட்ட வந்து டக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப நல்லா பேசுகிறாரு. அவரோட சின்ன வயசில் நடந்த விஷயங்கள், அவருக்கு இவங்க போகிறது வந்து ஒரு ஷார்க், ஒரு டைவிங் கேஜ் பார்க்குறதுக்காக போகிறாங்க கடலுக்குள்ளே. ஸோ அவங்கள ஹெல்ப் பண்ணுறாரு டக்கர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பேசுகிறாரு. சின்ன வயசில் வந்து எப்படி அவரை வந்து ஷார்க் இன்ஸ்பயர் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் அவரோட ஷார்க் மேலே அவருக்கு எப்படி அவரோட பர்செப்ஷன் எப்படி மாறிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் அதே மாதிரி அவரோட டக்கரோட உதவியால் ஷார்க் டைவிங் கேஜ்குள்ளே உள்ளே போய் நிறைய ஷார்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வராங்க. ரொம்ப த்ரில்லாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் டக்கர் வந்து மேக்ஸ் தம் கம்ஃபர்டபுள். பட் அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க பர்செப்ஷன் அப்படியே மாறுது. பிகாஸ் இவர் வந்து அந்த ஹெதரை வந்து கிட்னாப் பண்ணிவிட்டு அந்த கிரெக்கை வந்து கொன்னுடுறாரு. அவங்க மேலே வந்ததுக்கப்புறம் அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஷாக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் அவங்க பேரலாக காமிக்கிற அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஃபைர் வந்து இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் ட்ராவலர். இவங்க வந்து ஒரு வேன் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சர்ஃபிங் பண்ணுறது, இது மாதிரி இண்டிபெண்ட்டாக ரொம்ப போல்டான ஒரு லேடி. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறவங்க, ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க கிளம்பி வராங்க. அவங்க ஒரு சீனில் வந்துட்டு இன்னொருத்தரை மீட் பண்ணுறாங்க. அவர் வந்து மோசஸ். அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவரோட கார் வந்து ஸ்டக் ஆகி நிற்குது. ஸோ அதுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்குது. தே கெட் இன் டு ஈச் அதர். அதுக்கப்புறமா அந்த நைட்டுக்கு அப்புறமா மோசஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு. பட் ஜஃபைர் அப்படி கிடையாது. அவங்க வந்து அன்றைக்கி நைட்டே அவர்கிட்ட சொல்லாமல் கூட கிளம்பி போயிடுறாங்க. அவங்க நைட்டு இந்த மாதிரி அடுத்த நாள் சர்ஃபிங் போகிறதா அது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க நைட்டு அவங்க கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதோட தொடர்ச்சியாக வந்து அவங்க சொல்லாமே போயிடுறாங்க. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ அவர் ரொம்ப சீரியஸாக தான் இருந்திருப்பார். பட் அடுத்த நாள் அவங்க சொல்லாமல் போனது கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் அவர் வந்து அடுத்த நாள் காலையில் தேடி அங்கே போவார். அவங்க சொன்ன பீச்சுக்கு அவங்க அடுத்த நாள் அங்கே போகிறேன்னு சொன்ன இடத்துக்கு. பட் அந்த நைட்டு வந்து டக்கரால் இவங்களும் வந்து கிட்னாப் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மோசஸ்க்கு அடுத்த நாள் அவர் இன்னொரு நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அந்த வேனை வந்து அடுத்த நாள் அவங்க அங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அந்த தேவையில்லாத வெஹிக்கல்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சா அங்கே இருக்க போலீஸஸோ இல்லை அங்கே இருக்கிற பீச் இடத்த சேர்ந்த அந்த அன்வான்ட் வெஹிக்கல்ஸ் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவருக்கு டவுட் வருது. ஜஃபைர் அவங்க வண்டி விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. ஸோ எங்கே போனாங்க, ஏன் வரல அப்படின்னு அவருக்கு நிறையா டவுட் வருது. அதுக்கப்புறம் அவர் போலீஸை இன்ஃபார்ம் பண்ணுறதும், அதுக்கப்புறமா எப்படி வந்து டக்கரை அடையிறாங்க, டக்கர் இவங்களெல்லாம் கிட்னாப் பண்ணி என்ன பண்ணுறாங்க. இவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறது வந்து ஷார்க் தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம். பட் அந்த ஷார்க்கை யூஸ் பண்ணி டக்கர் வந்து என்னென்ன வேலையெல்லாம் இருக்காரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மெயினான ஸ்டோரியே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சைக்கோ கில்லர் மூவி தான். இது எப்படி ஒரு சீரியல் கில்லிங் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். பட் அந்த சீரியல் கில்லிங்கை வந்து இவர் டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஷார்க் யூஸ் பண்ணி பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷலான திங். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் நம்மளை ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஸ்லோ அண்ட் இன்டென்ஸ் மூவி தான். ஸோ இந்த படம் நமக்கு நிறைய இடத்துல வந்து ரொம்ப பதட்டத்தை அது மாதிரிலாம் உருவாக்கும். ஸோ ஓவரால் இட்ஸ் அ வெரி குட் மூவி. 2025 வந்த ஒரு பெஸ்ட் படத்தில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த படத்தை வந்து ஓவரால் இட்ஸ் அ வெரி பெஸ்ட் மூவி. நீங்கள் இந்த படத்தை பார்த்து உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.